ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷைஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஷைஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கறிக்குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க, கசப்பு டேஸ்ட் ஜாஸ்தி ஆகிடும். ஒரு வாசனைக்காக தான் நம்ம இதுக்கு வெந்தயம் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்லா தின்னாக சைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. கருக விட்டுறாமல் வதக்கி விடுங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட 3 முந்திரி பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சேர்க்கும்போது. நீங்கள் மட்டன் குழம்பு செஞ்சாலும் சிக்கன் குழம்பு செஞ்சாலும் வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்து பாருங்கள். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இப்போ நான் எலும்பில்லாத மட்டன் ஒரு 1/4 கிலோ இப்போ நான் ஆட் பண்ணுறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் இதில் 2 தக்காளி கட் பண்ணிட்டு இப்போ ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி அதுவே இப்போ மட்டன் அதுவே தண்ணி விட்டு நல்லா வற்றணும். அப்போ தான் அந்த மட்டனில் இருக்க கவுச்சி ஸ்மெல்லாம் நல்லா போய் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த தண்ணி அதுவே விட்டு வற்றுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு வத்திருக்கு, எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மசாலா சேர்க்கும் போது அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சில பேர் வெங்காயத்தில் ஆட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் ஆட் பண்ணி பாருங்கள். அந்த குழம்போட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 1/2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 டம்ளர் அளவு இப்போ நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டோன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். நான் ஏன் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன்னா, பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ண போகிறோம். குக்கர் ஓப்பன் பண்ணும் போதே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. நல்லா மட்டன் பீஸ்லாம் சாஃப்டாக வெந்துருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த குழம்பு. இது கீ ரைஸ் கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சீங்கன்னா இட்லி, தோசை இது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 உருளைக்கிழங்கு தோல் சீச்சிட்டு நான் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்க்கலாம். மட்டன் குழம்புலையோ சிக்கன் குழம்புலையோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து பாருங்கள், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயுமே குட்டீஸ்க்கு இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எப்போவுமே நான் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு செஞ்சாலும் உருளைக்கிழங்கு சேர்த்துருவேன். இதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு உங்கள் கன்சிஸ்டன்சிக்கே ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் இப்போ தண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடலாம். அப்போ அந்த உருளைக்கிழங்கும் வெந்துடும். அந்த தேங்காய், அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா அந்த தேங்காய் ஊற்றுனது, இந்த குழம்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. உருளைக்கிழங்கு கூட நல்லா வெந்து வந்திருக்கு.
இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் ஒரு தடவையும் இந்த மாதிரி தான் மட்டன் குழம்பு செய்வீங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தலை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி என்கிட்ட மல்லித்தலை இல்லாதனால கருவேப்பிலை மட்டும் தூவிருக்கேன். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு தான் இந்த மட்டன் குழம்பு செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலிஃப்ளவர் ஃப்ரை கூட செஞ்சுருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மட்டன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய வேணும்னா மறக்காமல் நம்ம ஷாய்ஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ். சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.